அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வேர்டில் பார்ட் 4 பார்க்க போகிறோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதில் நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகம் டைப் பண்ணும்போது, ஆஃபீஸில் ஒரு புத்தகங்கள் டைப் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது. முதலாவது பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக தீர்வை சொல்கிறோம். அதாவது பேஜ் பிரேக்குன்னு சொல்கிற ஒரு கமாண்ட். இந்த பேஜ் பிரேக் கமாண்டில் என்ன செய்யலாம்னா, நாங்கள் புத்தகம் டைப் பண்ணி கொண்டு போகும்போது நாங்கள் டெக்ஸ்டாகவும் டைப் பண்ணுவோம், டேபிளாகவும் இருக்கும். நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா, டேபிள் வரும்போது லேண்ட்ஸ்கேப்புக்கு வரும். போர்ட்ரேட்டில் நாங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவோம். லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்தோன்னு என்ன செய்கிறது, அந்த செட்டிங்ஸை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றும் போது அந்த பேஜில் இருக்க அந்த பேஜ் என்ன செய்யும்னு சொன்னால், லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றும் போது மேலே இருக்க பேஜும் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த பேஜ் பிரேக்குன்னு சொல்கிற கொமாண்டை தெரியாதனால நாங்கள் இன்னொரு வேர்டை ஓப்பன் பண்ணி அதில் லேண்ட்ஸ்கேப்பு குறிக்க டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணுவோம். அது இல்லாமல் செய்கிறதுக்கு உங்களுக்கு இலவான முறையில் சொல்லித்தரேன். ஒரு பேஜ் ஒன்று இருக்குது, இது ஒரு பேஜ் உண்டு. இதில் பேஜோட செட்டப்ஸை பாருங்கள் எப்படி இருக்குண்டா, மார்ஜின் எல்லாமே இருக்குது, பேப்பர்ஸ் A4 இருக்குது. இதில் ஓரியன்டேஷனில் பாருங்கள், போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ போர்ட்ரேட்டில் நீங்கள் இருக்கிற பேஜ், அடுத்த வார பேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்த வார பேஜ் உங்களுக்கு வந்து எப்படி வரணும், லேண்ட்ஸ்கேப்புக்கு வரணும். அப்போ நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு தேவைப்படுறது லேண்ட்ஸ்கேப்பில். இது வந்து முதலாவது பேஜ் இருக்குது வந்து போர்ட்ரேட்டில். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், லே அவுட்டில் பிரேக்ஸில் வந்து நெக்ஸ்ட் பேஜை கொடுத்தீங்களா இருந்தால் இன்னொரு பேஜ் பிரேக் பண்ணி, முதலாவது பேஜை பிரேக் பண்ணி ரெண்டாவது பேஜ் வந்திருக்கும். அந்த ரெண்டாவது பேஜும் எப்படித்தான் இருக்கு, போர்ட்ரேட்டில் தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டாவது பேஜுக்கும் முதலாவது பேஜுக்கும் பேஜ் செட்டிங் செய்யும் பொழுது ரெண்டுக்குமே மாறிக்கொண்டு இருக்கு. அதாவது கிளிக் பண்ணி போட்டு டபுள் கிளிக். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்குது, ரெண்டாவது பேஜில் இருக்குது. முதலாவது பேஜிலேருந்து ரெண்டாவது பேஜ் பிரேக் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு பேஜ் எடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ணி போட்டு ரெண்டாவது பேஜில் வச்சு போட்டு நான் என்ன செய்கிறேன்னா, அதை மட்டும் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், முதலாவது பேஜ் வந்து எப்படி இருக்குது, போர்ட்ரேட்டில் இருக்குது. ரெண்டாவது பேஜ் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. அடுத்த நாள் பேஜ் எடுக்கும்போது கண்டினியூ பேஜாக போகும்போது நான் முதலாவது என்ன கொடுத்துருக்கணும் அந்த பேஜில் செட்டிங் தான் கண்டினியூவாக வரும். அப்போ கண்டினியூவாக வரக்கூடாது, ஒவ்வொரு பேஜுக்கும் செட்டிங்ஸ் மாறுதுன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய கொமாண்ட் வந்து லே அவுட்டில் பிரேக்ஸில் நெக்ஸ்ட் பிரேக். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த பிழை விட்டுருப்பீங்க, நிறைய இடங்கள்ல என்ன செஞ்சுருப்பீங்க, இதை போர்ட்ரேட்டாக மாற்றுறதுக்கு இன்னொரு பேஜுக்கு போகிறது, அடுத்த லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றுறதுக்கு இன்னொரு பேஜுக்கு போகிறது, அப்படி தனித்தனியாக வேர்ட் ஓப்பன் பண்ணி செஞ்சுருப்பீங்க. இனி அந்த மிஸ்டேக்ஸில் வராது. ஓகே, சிம்பிள் மெத்தட் லே அவுட்டில் பேஜ் பிரேக். எந்த பேஜ் உங்களுக்கு தேவையோ அதில் வச்சு பேஜ் பிரேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி பேஜ் தனித்தனி செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.